மலையாளம் சினிமால இருந்து தரமான படம் ஒன்று வந்திருக்கு. ஆல் வி இமேஜின் அஸ் லைட். இந்த படம் தமிழ் டப்பிங் கிடையாது, ஒன்லி மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துடைய கதை என்னன்னா, சிம்பிளான ஸ்டோரினா 3 பொண்ணுங்களோட இயக்கங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இதில் கனி மற்றும் திவ்ய பிரபா இவங்க 2 பேருடைய கதை நல்லாவே இருக்கும். குறிப்பாக கனியுடைய கதை சூப்பராகவே இருக்கும். கனி இவரோட புருஷன் ரொம்ப நாளா விட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. இவங்களுக்கும் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை, ஆனா மேல வரவே முடியாது. இதே மாதிரி தான் 2 கதைகளும் மீதியா இருக்கும். இவங்க 3 பேர் வாழ்க்கையில ஏக்கங்கள் இருந்தது. அந்த ஏக்கங்களும் அதே மாதிரி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையும் மாறிச்சான்னு ஃபைனலா நடந்தது தான் இந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட் படத்தோட கதையே. இந்த படம் நல்லாவே இருந்தது. இந்த படங்கள் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் அவார்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அவார்ட்ஸும் இந்த படம் வின் பண்ணியிருந்தது. அவார்ட்ஸ் வின் பண்ற அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட் படம் நல்லாவே இருக்கு. குறிப்பா இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எங்குமே போர் அடிக்காம ஸ்லோ பன் தான் நல்லாவே என்கேஜிங்கா கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூ பட்ஜெட்லாம் ரொம்பவே அதிகமாக இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் சூப்பரான படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க மலையாளம் சினிமா. இந்த மாதிரி படங்கள் வந்தாலே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறது நிச்சயமாக ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இது. இந்த படத்தை அடல்ட்ஸ் கண்டென்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. 18+க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்க்க ஒர்த்தான படம் தான் இந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட்.